ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டெல்லி சுல்தான் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை நம்ம 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு 3 டைனஸ்டிஸ் பற்றி பார்ப்போம். செகண்ட் பார்ட்டில் லாஸ்ட்டு 2 டைனஸ்டிஸ் பற்றி பார்த்துட்டு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். 620கள் அந்த டைமில் வந்து நபிகள் நாயகம், அவருக்கு இன்னொரு பேர் வந்து முகமது நபி, இவர் தான் வந்து முஸ்லீம் மதத்தை வந்து உருவாக்குனாரு. இவர் ஒரு போஸ்ட்டையும் உருவாக்குனார். அந்த போஸ்ட்டோட பேர் வந்து கலீஃபா. இவங்க தான் வந்து இந்த மொத்த முஸ்லீம் மதத்துக்குமே வந்து ஒரு தலைவர். 1712 பிசியில் வந்து முகமது பின் கசீம் அப்படின்ற ஒரு கிங் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தார். எதுக்குன்னா இந்த முஸ்லீம் மதத்தை பரப்புறதுக்காக. அந்த டைம் பீரியடில் இந்த முகமது பின் கசீம் அவருக்கும் சிந்து நாட்டு மன்னரான தாஹிர் அப்படின்றவருக்கும் வார் நடந்தது. அந்த வாரில் முகமது பின் கசீம் வந்து வின் பண்ணுறாரு. அவர் வின் பண்ண சில நாட்கள்லேயே வந்து அவர் இறந்துடுறாரு. அதனால் இந்த விக்ட்ரியை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, விக்ட்ரி வித்தவுட் இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. விளைவுகளற்ற வெற்றி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 1025 பிசியில் வந்து முகமது ஆஃப் கஜினி அப்படின்றவர் வந்தார். இதில் கஜினி அப்படின்றது ஊரோட பேர். இவர் 17 முறை வந்து படையெடுத்து வந்திருக்காரு. ஆனால் எல்லா வாட்டியுமே வந்து அவர் வந்து ஃபெயிலியர்ஸை மட்டும்தான் சந்திச்சிருக்காரு. ஆனால் கடைசியாக 18வது முறை வந்து அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. எந்த ஊரை கேப்சர் பண்ணார்னா, சோம்நாத்புரம் குஜராத்தில் இருக்குது. அந்த ஊரை தான் வந்து கேப்சர் பண்ணார். நெக்ஸ்ட்டு 1191 பிசியில் ஃபஸ்ட்டு தரைன் வார் வந்து நடந்தது. எங்கே நடந்ததுன்னா, நியூ டெல்லியில். யாருக்குன்னா முகமது கோரி அப்படின்றவருக்கும் பிருத்விராஜ் சௌஹான் அப்படின்றவருக்கும் நடந்தது. இவர் வந்து ஒரு அஜ்மர் கிங். இவர் வந்து ராஜ்புட் டைனஸ்டியை சேர்ந்தவர். இந்த வாரில் வந்து பிருத்விராஜ் தான் வின் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து 1192 பிசியில் வந்து செகண்ட் தாரைன் வார் நடந்தது. இது திருப்பி இவங்க 2 பேருக்குள்ளேயும் தான் போர் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி வின் பண்ணவர் முகமது கோரி. அவர் வந்து பிருத்விராஜ் சௌகானை வந்து கொலையும் பண்ணிடுறாரு. இதை தொடர்ந்து 1194 பிசியில் சந்தா வார் அப்படின்னு நடந்தது. இந்த வார் யாருக்கு நடந்ததுன்னா, முகமது கோரிக்கும் பிருத்விராஜ் சௌகான் அவங்களுடைய மாமனாரான ஜெயச்சந்திரனுக்கும் நடந்தது. இந்த வாரில் வந்து முகமது கோரி தான் வின் பண்ணுறாரு. ஜெயச்சந்திரனை வந்து கொலை பண்ணிட்டாரு. வின் பண்ணக்கப்புறமா இந்தியாவில் வந்து அவர் 2 கவர்னர்ஸை 2 பிளேஸில் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு லாகூரில் வந்து குத்புதீன் அக்பர் அப்படின்றவரை கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியாவில் வந்து பக்தியார் கில்ஜியை வந்து கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இவர் தான் வந்து அந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு 1206 முகமது கோரி வந்து அவங்க ஊரில் நடந்த ஒரு உள்நாட்டு கலவரத்தினால இறந்து போயிடுறாரு. இதுலேயுமே வந்து கோரி அப்படின்றது ஒரு ஊர் பேர், முகமது அப்படின்றது தான் அந்த கிங்கோட பேர். இதை தொடர்ந்து அதே வருஷம் இந்த லாகூரில் கவர்னராக இருந்தார் இல்லையா, அந்த குத்புதீன் ஐபக், அவர் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருனா, தன்னை தானே கிங் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. இங்கே இருந்து தான் டெல்லி சுல்தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறமா டெல்லி சுல்தான் அந்த டைனஸ்டியை வந்து ஒரு 5 டைனஸ்டியாக பிரிக்கிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மாமுல்க் டைனாஸ்டி. இதோட பீரியட் பார்த்திங்கன்னா 1206லேருந்து 1290 வரைக்கும். நெக்ஸ்ட்டு கில்ஜி டைனாஸ்டி. இது வந்து 1290லேருந்து 1320 வரைக்கும். நெக்ஸ்ட்டு துக்ளக். இது 1320லேருந்து 1414 வரைக்கும். நெக்ஸ்ட்டு சையத் 1414லேருந்து 1451 வரைக்கும். நெக்ஸ்ட்டு லோடி 1451லேருந்து 1526 பிசி வரைக்கும் நடந்திருக்கு. இதில் அந்த ஃபஸ்ட்டு 4 டைனாஸ்டியை சேர்ந்த எல்லாருமே துர்க்கி நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்க. இந்த லாஸ்ட்டு லோடி டைனாஸ்டியை சேர்ந்தவங்க ஆப்கானிஸ்தானை ஆரிஜினாக கொண்டவங்க. ஃபஸ்ட்டு இந்த மாம்லுக் டைனாஸ்டி பற்றி பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா ஸ்லேவ் டைனாஸ்டி. ஏன் இந்த ஸ்லேவ் டைனாஸ்டின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த குத்புதீன் ஐபக் இருக்கார் இல்லையா, இவர் வந்து முகமது கோரியோட ஸ்லேவாக தான் இருந்திருப்பார். அதுக்கப்புறமா
அவருக்கு கவர்னராக இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா தான் இந்த டெல்லி சுல்தானுக்கு கிங்காக இருந்திருக்காரு. அதனால இந்த வம்சத்தோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குத்பின் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வம்சத்தோட ஃபஸ்ட்டு கிங் யாருன்னா குத்புதீன் ஐபக் தான். இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1206லேருந்து 1210 வரைக்கும். இவர் வந்து லாகூரை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸை ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை டெல்லிக்கு மாற்றுறாரு. இவர் வந்து ஒரு போயட்டை வந்து ஆதரிச்சிருப்பார். அந்த போயட்டோட பேர் என்னன்னா ஹாசன் நிசாமி. இவருக்கு ஒரு சிறப்பு பேர் கூட இருக்குது. அது என்னென்னா லக்பக் ஷா. அதுக்கு மீனிங் என்னென்னா டொனேட்டர் இன் லேக்ஸ்னு அர்த்தம். ஒரு சூஃபி செயின்ட்டை வந்து இவர் ஆதரிச்சிருப்பார். அவரோட பேர் என்னென்னா குவாஜா குத்புதீன் பக்தியார். இவரோட மெமரியாக தான் குதுப் மினாருக்கு வந்து ஃபவுண்டேஷன் அமைச்சிருப்பார். அதுக்கப்புறம் 1210 ஹார்ஸ் போர் அப்படி இல்லைன்னா சௌஹான் அப்படின்ற விளையாட்டு விளையாடிட்டு இருக்கும்போது அவர் இறந்துட்டார். இவர் ஒரு மசூதியும் கட்டியிருப்பார். அந்த மசூதியோட பேர் வந்து குவத் உல் இஸ்லாம் மசஜித். இது வந்து எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. இவரோட மிலிட்ரி ஸ்லேவ்ஸ்க்கு என்ன பேர் வச்சுருக்காரு அப்படின்னா பண்டகான் அப்படின்னு வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு இவர் வந்து ஜிஸ்லியா டேக்ஸ் அப்படின்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த டேக்ஸ் வந்து யார் யாரெல்லாம் பே பண்ணணும், நான் முஸ்லீம்ஸாக இருக்கவங்க தான் பே பண்ணணும். இந்த டேக்ஸை பே பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள வந்து சிம்பீஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு மீனிங் வந்து ப்ரொடெக்டட் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். அவரை தொடர்ந்து நெக்ஸ்ட் கிங் யாருன்னா ஹராம் ஷா. இவர் வந்து குத்புதீன் ஐபக்கோட சன். இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1210லேருந்து 1211 வரைக்கும். இவரை வந்து இல்துமிஸ் அப்படின்றவர் கொலை பண்ணிடுவார். நெக்ஸ்ட்டு கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஸ். இவரோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1211லேருந்து 1236 வரைக்கும். இந்த இல்துமிஸ் யாருன்னா குத்புதீன் ஐபக்கோட ஸ்லேவாக இருந்தார். இவர் வந்து இல்பாரி சமூகத்தை சேர்ந்தவர், அதாவது குதிரை மேய்ப்பாளராக இருந்திருக்காரு. இந்த இல்துமிஸ் கிங் ஆனதுக்கப்புறமா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு. அது என்னென்னா ஃபஸ்ட்டு ரிச் பீப்புள் ப்ராப்ளம். அதாவது ஒரு ஸ்லேவ் வந்து அவங்க நாட்டை ஆள்றது வந்து அங்கே இருந்த பணக்காரர்களுக்கெல்லாம் பிடிக்கல. அதனால் இவருக்கு தொல்லை கொடுக்குறாங்க. அதை வந்து இவர் எப்படி சமாளிக்கிறார் அப்படின்னாக்கா குரூப் ஆஃப் 4 சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை கொண்டு வராரு. இந்த முறைக்கு இன்னொரு பேர் என்னென்னா சாஹல்கானி சிஸ்டம். இந்த சிஸ்டம் என்னன்னாக்கா இந்த ரிச் பீப்புள் பணக்காரர்கள்லேருந்து ஒரு 40 பேர் செலக்ட் பண்ணிப்பார். அந்த 40 பேர் என்னென்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் இவர் வந்து அந்த நாட்டை வந்து வழிநடத்துவார் அப்படின்றது தான் இந்த முறையோட விளக்கம். நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணார்னா அதர் முஸ்லீம் இன்வேஷன்ஸ். மற்ற முஸ்லீம்ஸ் எல்லாம் படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து சமாளிக்க இவர் என்ன பண்ணார்னாக்கா 1229 துர்க்கிக்கு போயிட்டு கலீஃபாவை பார்க்க போனார். இந்த கலீஃபா யாருன்னா எல்லா முஸ்லீம்ஸ்களுக்கும் தலைவர். அவர்கிட்ட ஒரு ரூல் ஆஃப் பெர்மிஷன் காப்பர் பிளேட் அப்படின்ற ஒப்பந்தத்தை போடுறதுக்காக போனார். அது என்னென்னாக்கா இல்துமிஸ் இந்தியாவை ரூல் பண்ணுற வரைக்கும் அங்கே வேறு எந்த ஒரு முஸ்லீம்ஸும் படையெடுத்து போகக்கூடாது அப்படின்றது தான் அந்த காப்பர் பிளேட்டில் இருந்தது. நெக்ஸ்ட்டு யாருன்னா மங்கோலிஸ். இந்த மங்கோலியர்களோட ஹெட் யார் அப்படின்னா சிங்கிஸ்கான். இவர் வந்து ஜலாலுதீன் மாங்பர்னி அப்படின்றவரை தேடி வராரு. அப்போது இந்த ஜலாலுதீன் வந்து இல்துமிஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ஆனால் இல்துமிஸ் வந்து ஹெல்ப் பண்ண விரும்பலை. ஏன்னா ஹெல்ப் பண்ணாக்கா தேவையில்லாமல் இந்த மங்கோலியர்ஸ் வந்து இவர்கிட்ட போர் பண்ணுறதுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹெல்ப் பண்ண விரும்பலை. இந்த 3 ப்ராப்ளம்ஸையும் வந்து இல்துமிஸ் வந்து அவரோட பீரியடில் ஃபேஸ் பண்ணார். அதை தடுக்கிறதுக்கு அவர் இந்த மாதிரியான ரூல்ஸ் கொண்டு வந்தார். நெக்ஸ்ட்டு இவர் வந்து 2 காயின்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு காயின் வந்து தங்கா. இந்த காயின் என்ன சில்வர் காயினு. நெக்ஸ்ட்டு வந்து ஜிண்டால். இது வந்து ஒரு காப்பர் காயின். ஒரு ஜிண்டால் வந்து 3.6 தங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. 48 ஜிண்டால் வந்து ஒரு தங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கா அப்படின்னா சில்வர் காயின். இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து அரேபியன் காயின்ஸ். அதனால் இவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபாதர் ஆஃப் அரேபியன் காயின் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இவரோட பீரியடில் இவரோட சோல்ஜர்ஸ்க்கு வந்து லேண்டை வந்து சேலரியாக கொடுத்துருக்காரு. அதுக்கு பேர் வந்து இக்தான்னு அர்த்தம். அந்த லேண்டை சேலரியாக வாங்குறாங்க இல்லையா, அந்த மக்களோட பேர் வந்து இக்தாதார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 1236 ஏப்ரல் மந்தில் அவர் வந்து இறந்துடுறாரு. இவரை தொடர்ந்து ருக்முதீன் ஃபெரோஷ் அப்படின்றவர் வராரு. இவர் வந்து இல்துமிஸோட மூத்த மகன்.
இவர் பதவியேற்ற கொஞ்ச நாட்கள்லேயே வந்து இறந்து போயிடுறாரு. இவரை தொடர்ந்து ரஜியா பேகம் அப்படின்றவங்க வராங்க. இவங்கள என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னா, சுல்தானா ரஜியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவங்களோட பீரியட் வந்து 1236லேருந்து 1040 வரைக்கும். இவங்க தான் இந்த மொத்த டெல்லி சுல்தான்லேயே ஒரு பெண் சுல்தானா இருந்திருக்காங்க. இவங்க வந்து இல்த்மிஸோட பொண்ணு. இவங்க வந்து ஜலாலுதீன் யாஷித் அப்படின்றவரை காதலிச்சு வந்தாங்க. அதனால இவங்க வந்து அவருக்கு ஒரு பதவியும் தராங்க. அந்த பதவி பேர் என்னன்னா அமீர் ஹி ஹகூர். இந்த பதவி வந்து என்ன பதவினா குதிரைப்படை தளபதி பதவி. ஆனால் அங்கே இருந்த பணக்காரர்கள் வந்து இந்த ஜலாலுதீன் யாஷிதை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அதை தொடர்ந்து இந்த பேகமும் வந்து சுல்தானா பதவியிலேருந்து வந்துடுறாங்க. வந்தக்கப்புறம் 1240ல் இவங்களும் இறந்துடுறாங்க. இவங்களுக்கு அப்புறம் நஸ்ருதீன் முகமது அப்படின்றவர் தான் கிங் ஆகுறாரு. இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1246லேருந்து 1266 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் வந்து இல்த்மிஸோட இளைய மகன் சன். இவர் வந்து மறைஞ்சு இருந்தே தான் ஆட்சி பண்ணியிருந்தாரு. ஒரு ஷேடோ ரோல் தான் பண்ணியிருந்தாரு. பால்பன் இவர் யாருன்னா நஸ்ருதீன் முகமதோட மாமனார். இவர் வந்து நாயக்கா இருந்திருக்காரு. இவரோட பாதுகாப்பில் தான் 20 வருஷம் நஸ்ருதீன் முகமது வந்து ரூல் பண்ணார். இவரை தொடர்ந்து யார் தலைவராகிறான்னா இவரை தொடர்ந்து யார் ஆட்சிக்கு வராங்கன்னா பால்பன். இவரோட பீரியட் என்னன்னாக்கா 1267லேருந்து 1286 வரைக்கும். இவர் தான் இந்த மாம்லுக் டைனாஸ்டியில் பெஸ்ட் கிங்காக இருந்திருக்காரு. ஸ்டான்லி லேன்பூல் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பால்பன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லேவாக தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வாட்டர் ஃப்ரென்ச்சராக வேலை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஹண்டராக மாறி இருக்காரு. அப்புறம் ஆர்மி சோல்ஜராக இருந்து நெக்ஸ்ட்டு நாயக்கா மாறி அப்புறமா டெல்லி சுல்தானோட சுல்தானாக மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் எந்த ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டி வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்தக்கப்புறமா அந்த 4 சிஸ்டம் முறை, அதாவது இந்த 40 பணக்காரர்களை வந்து தலைமையாக வச்சு அவங்க சொல்கிறத படி கேட்குறோம் அந்த முறையை வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. இவர் வந்தக்கப்புறமா நார்த் வெஸ்ட் இந்தியாவில் மேவார் அப்படின்ற பகுதியில் மியோ அப்படின்ற ஒரு முஸ்லீம் குழு வந்து இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வழிப்பறி பண்ணுவாங்க. அதை வந்து பால்பன் வந்து ஆட்சிக்கு வந்தக்கப்புறம் அந்த குழுவினரை கண்ட்ரோல் பண்ணார். வழிப்பறி பண்ண விடாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தார். இவர் வந்து ஒரு முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த முறையோட பேர் வந்து பைபோன்ஸ் அப்படி இல்லைன்னா சிக்தா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அவருடைய பாதத்தை வந்து தொட்டு வணங்குறது, அதுதான் அந்த முறையோட பேர். இந்த முறையை எதிர்த்து துக்ரீல் கான் அப்படின்றவர் போராட்டம் பண்ணுறாரு. இதை தொடர்ந்து துக்ரீல் கானுக்கும் பால்பனுக்கும் போர் வருது. இந்த துக்ரீல் கான் யாருன்னா பெங்காலோட கவர்னர். இந்த போரில் வந்து பால்பன் வந்து வின் பண்ணுறாரு. வின் பண்ணக்கப்புறமா அந்த பெங்காலோட கவர்னராக அவரோட பையனை புகார் கானை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இதை தொடர்ந்து பால்பன் வந்து என்ன சொல்கிறாருன்னா டிவைன் ரைட்ஸ் ஆஃப் பால்பன் அப்படின்னு என்னென்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். அவரை வந்து தன்னை தானே வந்து நான் வந்து ஒரு கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து யார் கொஷின் பண்ணுறா அப்படின்னா உலாமாஸ் வந்து கொஷின் பண்ணுறாங்க. உலாமாஸ் அப்படின்றவங்க யாருன்னா மத குருக்கள். இவங்க கொஷின் பண்ணதை தொடர்ந்து பால்பன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உலாமாஸ் வந்து பாலிட்டிக்ஸில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூலை வந்து போடுறாங்க. இதை தொடர்ந்து பால்பனுக்கும் மங்கோல்ஸ்க்கும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து நடக்குது. இந்த மங்கோல்ஸில் யார் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை போடுறா அப்படின்னா செங்கிஸ்கானோட பேரை. இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பஞ்சாப் சட்லஜ் ரிவர், இந்த ரிவரை வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு இதை தாண்டி வந்து நம்ம வந்து போர்லாம் பண்ணக்கூடாது, நம்ம 2 நாட்டுக்கும் போர் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. இதை தொடர்ந்து பால்பனோட மூத்த பையனான முகமதை வந்து மங்கோல்ஸ் வந்து கொன்னுடுவாங்க. அதுக்கப்புறம் பால்பன் வந்து 1286ல் இறந்துருவார். இந்த பால்பனுக்கு வந்து 3 மகன்கள் இருப்பாங்க. மூத்த மகன் முகமது, அவர் வந்து மங்கோலியன்ஸ் வந்து கொன்னுடுவாங்க. 2வது மகன் புகார் கான் வந்து பெங்காலோட கவர்னர் ஆகிடுவார். 3வது மகன் வந்து கைமர். இந்த முகமது இறந்ததுக்கு அப்புறமா அடுத்த கிங்கா பால்பன் வந்து யாரை அறிவிக்கிறார் அப்படின்னா முகமதோட மகனான கையுபாத்தை வந்து அறிவிக்கிறாரு. இது வந்து அவரோட கடைசி மகனான
கையூமாருக்கு பிடிக்கல. இதை தெரிஞ்சுக்கிட்ட பால்பன் வந்து அவர் இறக்கறதுக்கு முன்னாடி இந்த கையூபாத் இதை தெரிஞ்சுக்கிட்ட பால்பன் வந்து அவர் இறக்கறதுக்கு முன்னாடி இந்த கையூபாத்க்கு ஒரு பாடி கார்டை அப்பாயிண்ட் பண்ணிட்டு போறாரு. அந்த பாடி கார்டு பேர் தான் ஜலால் உஜீன் கில்ஜி. ஆனால் கையூபாத் வந்து கிங் ஆனதுக்கப்புறம் பொறுப்பாக நாட்டை வந்து வழி நடத்தாததுனால இந்த ஜலாலுதீன் கில்ஜியை வந்து அவர் கொன்னுடுறாரு. கொன்னுட்டு அடுத்த கிங்கா ஜலாலுதீன் மாறிடுறாரு. இதுல இருந்து கில்ஜி டைனஸ்டி ஸ்டார்ட் ஆகுது. இந்த கில்ஜி டைனஸ்டியோட ஃபர்ஸ்ட் கிங் வந்து ஜலாலுதீன் கில்ஜி தான். இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1290லேருந்து 1296 வரைக்கும். இவரை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொத்த டெல்லி சுல்தான்லேயே ரொம்ப வயதான கிங் யார் அப்படின்னா இந்த ஜலாலுதீன் கில்ஜி தான். இவர் பதவி ஏற்றக்கப்புறமா ப்ரிசனர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு சிறையிலிருந்து. நெக்ஸ்ட் என்னன்னா மாலிக் சுஜி. இவர் வந்து காராவோட கவர்னர். இவர் வந்து இந்த ஜலாலுதீனை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணுறாரு. ஏன்னா இவர் வந்து பால்பனோட விசுவாசி. அவர் பால்பனோட பேரனை கொன்னதுனால இவர் வந்து ஜலாலுதீனை எதிர்த்து வந்து போராடுறாரு. இதை தொடர்ந்து இந்த மாலிக் சுஜிக்கும் அலாவுதீன் கில்ஜிக்கும் சண்டை வருது. இவர் யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகன். இதில் வந்து அலாவுதீன் தான் வந்து வின் பண்ணுறாரு. இதை தொடர்ந்து 1296 தேவகிரி குஜராத்தில் இருக்க தேவகிரியில் ராம்சந்திரா யாதவ் அப்படின்றவர் சேம் இதே மாதிரி ஜலாலுதீனை வந்து எதிர்த்து கிளர்ச்சி பண்ணுறாரு. இப்போது ஜலாலுதீனுக்காக யார் வார்க்கு போகிறா அப்படின்னா அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜி தான் போகிறாரு. இதில் யார் வின் பண்ணுறா அப்படின்னாக்கா அலாவுதீன் தான் வின் பண்ணுறாரு. இந்த ராமச்சந்திரா யாதவை வந்து கொன்னுடுறாரு. கொன்னுட்டு இவர் நாடு திரும்பும் போது இவரோட மாமனாரான ஜலாலுதீன் கில்ஜி வந்து இறந்துடுறாரு. இவர் இறந்தக்கப்புறமா அலாவுதீன் கில்ஜி வந்து நெக்ஸ்ட் தலைவர் ஆகிறாரு. இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1296லேருந்து 1316 வரைக்கும். இவர் தான் டெல்லி சுல்தான்ஸ்லேயே வந்து பெஸ்ட் கிங்காக இருந்திருக்காரு. அவர் கிங் ஆனக்கப்புறமா 1299லேருந்து 1300 வரைக்கும் தேவகிரியில் குஜராத் வார் நடந்திருக்கு. அந்த வார்லேயும் வந்து இந்த அலாவுதீன் தான் வின் பண்ணியிருக்காரு. வின் பண்ணிட்டு அந்த குஜராத்தோட படை தளபதியான மாலிக் கபூரை வந்து இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து அவரோடையே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு வந்து இந்த மாலிக் கபூரை வந்து அவருடைய சவுத் இந்தியா படையெடுப்புகளோட ஆர்மி கமாண்டராக மாற்றிட்டார். இந்த மாலிக் கபூர் யாருன்னா இவர் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். அப்போது இந்த அலாவுதீன் கில்ஜியோட பழைய படை தளபதிகள் 2 பேர் இருந்தாங்க. அவங்க யாருன்னா உலு கான் அப்புறம் நுஸ்ரத் கான். இவங்க 2 பேருமே அலாவுதீன் கில்ஜி படையெடுத்து போகிற நார்த் இந்தியா சைடு எல்லாத்துக்குமே இவங்க தான் வந்து படை தளபதிகளாக இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து 2 பேர் வந்து அலாவுதீன் கில்ஜியை வந்து கொல்ல முயற்சி பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஷாம்னா அவருடைய மனைவி, இன்னொருத்தவங்க யாருன்னா முகமது ஷா அவருடைய மினிஸ்டர். இதை தெரிஞ்சுக்கிட்ட அலாவுதீன் கில்ஜி வந்து அவங்களோட மினிஸ்டரை கொல்றதுக்காக உத்தரவிடுறாரு. ஏன் இவங்க 2 பேரும் வந்து கொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி இருக்கார் இல்லையா, அலாவுதீன் அவங்களுடைய மாமனாரை வந்து கொல்றதுக்கு சொன்னதே வந்து இங்கே அலாவுதீன் கில்ஜி தான். இது தெரிஞ்சுக்கிட்ட அவங்களோட பொண்ணு அவங்களோட மினிஸ்டரோட சேர்ந்து அவங்களோட ஹஸ்பண்டான அலாவுதீனை வந்து கொல்லணும்னு ட்ரை பண்ணாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த அலாவுதீன் வந்து அவங்களோட மினிஸ்டர் முகமது ஷாவை கொல்றதுக்கு ஆர்டர் பண்ணார். இது தெரிஞ்சுக்கிட்டு முகமது ஷா வந்து ரத்தம்பூருக்கு போய் தலைமறைவாயிட்டார். இதை தொடர்ந்து 1301 அலாவுதீன் கில்ஜியை வந்து ரத்தம்பூருக்கு போயிட்டு அங்கே இருந்த முகமது ஷாவை கொன்னுடுறாரு. இந்த ரத்தம்பூர் வந்து ராஜ்புட் டைனஸ்டியை சேர்ந்தது. இதை தொடர்ந்து 1303 மேல்வார் அப்படின்ற பகுதியில் சித்தூர் கோட்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து பத்மாவதி அப்படின்னு ஒரு அழகான பெண் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து போகிறாரு. அந்த பத்மாவதியோட கணவரோட பேர் என்ன அப்படின்னா ராஜரத்னா சிங். அந்த வாரில் வந்து பத்மாவதியோட கணவரை வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து கொன்னுடுவார். அதை தொடர்ந்து பத்மாவதி வந்து ஜாவ்சார் அப்படின்ற முறைப்படி அவங்களும் அவங்கள தானே நெருப்பில் விழுந்து அவங்க இறந்துடுறாங்க. இதை தொடர்ந்து 1540 மாலிக் முகமது ஜெய்சி அப்படின்றவர் பத்மாவத் அப்படின்ற இந்த கதையை ஒரு புக்காக எழுதியிருக்காரு.
இது எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்கன்னா ஆவதி அப்படின்ற லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. இதை தொடர்ந்து 1305ல் மால்வா வார் நடந்தது. அதுலேயும் அலாவுதீன் கில்ஜி தான் வின் பண்ணார். இதுக்கப்புறம் 1309லேருந்து 1311 வரைக்கும் சவுத் இந்தியாஸில் நிறைய வார் நடக்கும். இந்த சவுத் இந்தியா வார்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த அலாவுதீன் கில்ஜி சார்பாக மாலிக் கபூர் தான் போவார். அவர் போய் எல்லா வாரையுமே வின் பண்ணிட்டு தான் வருவார். அதே மாதிரி 1309ல் தெலுங்கானாவில் வாரங்கல் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குது. அந்த பிளேஸை யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா காக்கத்தியாஸ். அந்த இடத்த வந்து வின் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தேவகிரி யாதவாஸ் ரூல் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்த 1307ல் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அது தொடர்ந்து வந்து 1310ல் வந்து ஹோசலாஸ் வந்து துவார சமுத்திரம் அப்படின்ற இடத்த ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதையும் வந்து வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சிதம்பரம், ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாலிக் கபூர் வந்து வின் பண்ணுவார். அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் ஒரு மசூதியும் வந்து இந்த மாலிக் கபூர் வந்து கட்டுவார். அதுக்கப்புறம் இவர் மதுரைக்கு வருவார். அந்த டைமில் வந்து பாண்டியாஸ் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அப்படின்றவர் தான் ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து 2 பசங்க. ஒன்று வந்து சுந்தர பாண்டியன், இன்னொன்று வந்து வீரபாண்டியன். இந்த மாரவர்ம குலசேகர பாண்டியன் என்ன சொல்லுவார்னா அவருடைய அடுத்த கிங்கா அவரோட 2வது மகனான வீரபாண்டியனை தான் அனௌன்ஸ் பண்ணுவார். இதை பிடிக்காத சுந்தர பாண்டியன் வந்து இந்த அலாவுதீன் கில்ஜி கிட்ட ஹெல்ப் கேட்டு போட்டிருப்பாரு. அதனால இதை மாலிக் கபூர் 1310ல் மதுரைக்கு வந்திருப்பார். ஆல்ரெடி ஆனால் இவருக்கு வந்து மதுரையை கேப்சர் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது. இப்போ இந்த சுந்தர பாண்டியனையும் வந்து ஒரு லெட்டர் போட்டு வாங்கன்னு சொல்லி ஹெல்ப் கேட்கும் போது இவர் வந்து மதுரைக்கு வந்திருக்காரு. வந்து வீரபாண்டியனை வந்து கொன்னுட்டு இந்த சுந்தர பாண்டியனை கிங்காக மாற்றிட்டார். கிங்காக மாற்றினதுக்கப்புறமா இந்த மாலிக் கபூர் மதுரையிலேருந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனார்னா ஒரு 500 மூட்டைகள் தங்கம் அப்புறம் டைமண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறம் 512 யானைகளையும் 5000 குதிரைகளையும் எடுத்துகிட்டு போனார். இது எல்லாத்தையுமே வந்து மாலிக் கபூர் சுந்தரபாண்டியன் கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த சுந்தரபாண்டியன் கூட இருக்கிறதுக்கு இந்த மாலிக் கபூர் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார்னா இந்த ஜலாலுதீன் ஆரம் ஷாவை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். இந்த எல்லா விஷயத்தையும் நமக்கு யார் சொல்கிறா அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியோட அவை புலவரான அமீர் குஷ்ரூப் அப்படின்றவர் சொல்லிரு. இந்த அலாவுதீன் வந்து தாக் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வராரு. அப்படின்னா என்னென்னா குதிரைக்கு சூடு போடும் முறையா. அதுக்கப்புறம் ஹீலியா அப்படின்னு ஒன்று கொண்டு வராரு. இது என்னென்னா மிலிட்ரி அட்டெண்டன்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாலிக் கபூர் வந்து எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா பொருட்கள் எல்லாம், இந்த 500 பேக் ஃபுல்லாக கோல்டு டைமண்ட்ஸு அப்புறம் 512 எலிஃபென்ட்ஸ் அப்புறம் 5000 ஹார்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, இதில் வந்து எந்த ஒரு ஷேருமே தரமாட்டேன், ஒன்லி சேலரி மட்டும்தான் தருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிஃபார்ம், அதாவது சந்தை சீர்திருத்த முறை கொண்டு வராரு. இந்த முறைக்கு பேர் என்ன, சஹானா இ மண்டி. இந்த முறையில் ஒரு போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்டோட பேர் என்னன்னாக்கா முன்ஹியான், அப்படின்னா ஸ்பை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டில் வந்து போய் ஸ்பையாக வேலை செய்வாங்க. யாராவது வந்து அரசு சொன்ன அமௌண்ட்டை விட அதிகமாக வச்சு மக்களுக்கு விநியோகம் செஞ்சாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து அரசர்கிட்ட பிடிச்சி கொடுப்பாங்க. அவங்களுக்கு தண்டனையும் கிடைக்கும். அதுதான் இந்த முறை. நெக்ஸ்ட்டு இந்த குத்புதீன் ஐபக் கட்டின மசூதி இருக்கு இல்லையா, அதுக்கு என்ட்ரி கேட் வந்து இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து கட்டியிருப்பாரு. அதுக்கு பேர் என்னென்னா ஹலாய் தர்வஷா. நெக்ஸ்ட்டு இந்த ஆல்கஹால், கேம்பிளிங் இது எல்லாத்துக்குமே வந்து தடை விதிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி வந்து 1316ல் இறந்துட்டுருப்பாரு. இவரை தொடர்ந்து யார் கிங்காக வராங்க அப்படின்னா மாலிக் கஃபூர். இவர் வந்து கிங்காக ஆன 35 டேஸில் இறந்துடுவார். அதுக்கப்புறம் கிங்காக யார் வராங்க அப்படின்னா முபாரக் ஷா கில்ஜி வராரு. இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1316லேருந்து 1320 வரைக்கும். இவரை வந்து காஷி மாலிக் அப்படின்றவர் கொலை பண்ணிடுவார். இதை தொடர்ந்து துக்ளக் டைனாஸ்டி வந்து உருவாகுது. இந்த துக்ளக் டைனாஸ்டியை வந்து யார் உருவாக்குனா அப்படின்னா காசி மாலிக். இதோட ஃபவுண்டர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக். அவரோட பர்த் நேம் தான் காசி மாலிக். இவர் துக்லாபாத் அப்படின்ற ஒரு சிட்டியை கட்டுறாரு. அதுக்கப்புறம் பிரபாருத்ர தேவா, இவர் வந்து
வாராங்கலோட ஒரு கிங். இவர் வந்து இந்த கியாசுதீன் துக்ளக்கை எதிர்த்து கிளர்ச்சி பண்ணுறாரு, அதாவது போராடுறாரு. இவர் இப்படி போராடுறதுனால இந்த கிலாசுதீன் துக்ளக்கோட மகன் ஆன முகமது பின் துக்ளக்கும் இந்த பிரபாருத்ர தேவாக்கும் போர் நடக்குது. இந்த போரில் முகமது பின் துக்ளக் வந்து வின் பண்ணிடுறாரு. இவர் வின் பண்ணிட்டு திருப்பி அவரோட நாட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல கியாசுதீன் துக்ளக் வந்து இறந்துடுறாரு. இதை தொடர்ந்து முகமது பின் துக்ளக் வந்து அரசர் ஆகிறாரு. இவரோட டைம் பீரியட் வந்து 1226லேருந்து 1351 வரைக்கும். இவரோட பர்த் நேம் வந்து ஜீனா கான். இவர் தான் வந்து மொத்த டெல்லி சுல்தான்லேயே வெல் எஜுகேட்டடான ஒரு கிங். இவர் வந்து கிங் ஆனதுக்கப்புறமா 1326 அந்த டைமில் வந்து தோப் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இது என்னென்னா 2 நதிகளுக்கு நடுவில் நிலம் இருக்கும். அந்த நிலப்பரப்பில் வாழ்கிற மக்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அந்த 2 நதி என்னன்னா கங்கா, யமுனா. அந்த 2 நதிகளுக்கு நடுவில் இருக்க நிலப்பரப்பில் வாழ்கிற மக்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்துச்சு அந்த ஏரியாவில். அந்த ஏரியாவோட பேர் தான் தோப். அதனால் மக்கள் எல்லாம் இதை தொடர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா மக்களுக்கு லோன் கொடுக்குறாரு. அந்த லோன் பேர் வந்து தக்காவி லோன். இப்போது இந்த தோப் டேக்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதை தொடர்ந்து 1327 அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. டெல்லியில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து தேவகிரிக்கு சேஞ்ச் பண்ணுறாரு. அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டர். டோட்டலாக இந்த மொத்த டெல்லி சிட்டியவே வந்து காலி பண்ணி தேவகிரிக்கு மக்கள் படையோட பொருட்களோட எல்லாத்தோடையும் போய் சேர்றாங்க. அங்கே போய் சேர்ந்தக்கப்புறம் அந்த தேவகிரி அவருக்கு பிடிக்கலை. அதனால் திருப்பி தேவகிரியிலேருந்து டெல்லிக்கு திரும்பி வராங்க. இந்த குறிப்பிட்ட டைம் இருக்கு இல்லையா, டெல்லியில் மக்கள் வந்து இல்லாமல் தேவகிரிக்கு போயிருந்த அந்த டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம் வந்து டெல்லி வந்து காலியாக இருந்தது. அந்த டெல்லியை பார்த்து அபண்டன் டெல்லி அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா இபான் பாதுதா. இவர் வந்து மொரோக்கோ ட்ராவலர். இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் சேஞ்சும் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு தோப் டேக்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் சேஞ்ச் பண்ண பார்த்தாரு. அதுவுமே ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கரன்சி சேஞ்ச் கொண்டு வந்தார் 1330. அந்த டைமில் என்ன பண்ணார் அப்படின்னா சில்வர் காயின்ஸ் தான் மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன சொன்னார்னா, இல்லை நீங்கள் வந்து சில்வர் காயின் யூஸ் பண்ணாதீங்க, காப்பர் காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். காப்பர் காயின்ஸை வந்து மக்கள் வந்து அவங்க வீட்டிலேயே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால திருப்பி என்ன பண்ணார், இல்லை நம்ம காப்பர் காயின்ஸ் யூஸ் பண்ணணும்னா திருப்பி சில்வர் காயின்ஸே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். இதனால இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த 3மே தொடர்ந்து அவருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த ஃபெயிலியர்னால டெல்லி சுல்தானை விட்டு நிறைய சுல்தான்ஸ் வந்து செப்பரேட் ஆகி போயிட்டாங்க. ஒரு கிங் வந்து ஆட்சி செய்ய வராரு. அவர் வந்ததுக்கப்புறம் அவர் எடுக்கிற எல்லா முயற்சியுமே வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. அதனால் அவருக்கு ஆதரவாக நின்ற பல பேர், அவர் கூட நின்ற நிறைய சுல்தான்ஸ் வந்து தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்படி தனித்தனியாக பிரிஞ்சு வந்த சுல்தான்ஸ் யார் யார் அப்படின்னாக்கா 1335 மதுரை சுல்தான்ஸாக போகிறாங்க. 1336 விஜயநகர், 1346 பெங்கால், அதுக்கப்புறம் 1347 பாமனை சுல்தான்ஸ்னு எல்லாருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 1351 மார்ச் 23 அன்னைக்கு இந்த முகமது பின் துக்ளக் வந்து இறந்து போயிட்டாரு. இந்த முகமது பின் துக்ளக் மேலே சில கிரிட்டிசிசம்ஸ் வந்து 2 பேர் வைக்கிறாங்க. யார் அவங்கன்னா, ஃபஸ்ட்டு யாருன்னா பதானி. அவர் என்ன சொல்கிறேன்னா, லிபரலைசேஷன் ஃப்ரம் பீப்புள் டு சுல்தான் அண்ட் சுல்தான் டு பீப்புள். மக்களிடமிருந்து சுல்தானுக்கும் சுல்தானிடமிருந்து மக்களுக்கும் விடுதலை கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பரணி என்ன சொல்கிறாருன்னா, இந்த முகமது பின் துக்ளக் வந்து டோட்டல் ஃபிகர் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. முரண்பாடுகளோட மொத்த உருவம் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. இவர் இறந்ததுக்கப்புறம் வந்து யார் கிங்காக ஆகுறாங்க அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக். இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1351 1388 வரைக்கும். இவர் தான் இந்த துக்ளக் டைனஸ்டியோட பெஸ்ட் கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் யார் அப்படின்னு கேட்டால் முகமது பின் துக்ளக்கோட சித்தப்பா மகன், அதாவது கசின். இந்த ஃபெரோஷா துக்ளக் வந்து முகமது பின் துக்ளக் பீரியடில் ஸ்லேவரியோட படைத்தளபதியாக இருந்திருப்பார். அதாவது குதிரைகளின் படைத்தளபதி. டோட்டலாக வந்து 12,000 குதிரைகளின் படைத்தளபதியாக இருந்திருப்பார். நோ வார், அதாவது போரிட போவதில்லை அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு இருந்தார். ஆனால் 1362 பிசியில் வந்து சிந்து வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவர் பண்ணார். அதுக்கப்புறம் டெல்லியில் வந்து
அதுக்கப்புறம் டெல்லியில வந்து பிக் மதராஸா அப்படின்னு ஒரு ஸ்கூல் வந்து கட்டினாரு. இவர் வந்து ஒரு நேச்சர் லவர். அதனாலே இவர் வந்து லாகூர்ல வந்து 1200 கார்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபெரோஷா துக்ளக்கும் வராங்கல் கிங்ஸ்க்கும் வந்து வார் நடந்தது. அதில் இந்த ஃபெரோஷா துக்ளக் தான் வின் பண்ணுறாரு. வின் பண்ணக்கப்புறம் அந்த வாரங்களோட படைத்தளபதியான கண்ணு அப்படின்றவரை இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வருவார். இவர் யாருன்னா ஒரு பிராமின். அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இவர் வந்து ஒரு முஸ்லீமாக மாற்றுறாரு. முஸ்லீமாக மாற்றி அவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா கான்-இ ஜஹான் மக்பல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அவருக்கு வசீர் அப்படின்ற பட்டமும் தராங்க. வசீர் அப்படின்னா கமாண்டர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபெரோஷா துக்ளக் வந்து டோட்டலாக 1,80,000 ஸ்லேவ்ஸ் வந்து வச்சுருந்தாரு. அதில் 12,000 ஸ்லேவ்ஸ் வந்து ஹேண்டிகிராஃப்ட் மென்ஸாக இருந்தாங்க. அதாவது கைவினை கலைஞர்களாக இருந்தாங்க. இதில் 2,000 ஸ்லேவ்ஸை வந்து கண்ணு வந்து அவரோட ஸ்லேவ்ஸாக வந்து வச்சுக்கிட்டாரு. கண்ணுன்றது யாருன்னா இந்த கான்-இ ஜஹான் மக்பல் தான். இவரோட பீரியடில் சில டிபார்ட்மெண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறாரு. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து திவான்-இ-கோரி. இது வந்து அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து திவான்-இ-கைரத். இது வந்து விடோஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இவர் ஃபெரோஷாபாத் அப்படின்ற ஒரு சிட்டியை வந்து ஓல்டு டெல்லியில் வந்து கட்டுறாரு. இந்த சிட்டியில் வந்து அவர் ஒரு ஸ்டேடியமும் கட்டுறாரு. அந்த ஸ்டேடியத்தோட பேர் வந்து ஃபெரோஷ் ஐ கோட்லா. கரண்ட்டாக இந்த ஸ்டேடியம்க்கு என்ன பேர் இருக்குன்னா அருண் ஜெட்லி ஸ்டேடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இந்த ஜெசியா டேக்ஸை வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவருக்கு அப்புறம் யார் கிங் ஆகிறா அப்படின்னா நஸ்ருதீன் முகமது ஷா. இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1388 1411 வரைக்கும். இவர் கிங் ஆனக்கப்புறம் 1398 தைமூர் அப்படின்றவர் படையெடுத்து வர போகிறாரு, இவங்களை அட்டாக் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சக்கப்புறம் இந்த நஸ்ருதீன் வந்து ஓடி போய் தலைமறைவாயிடுறாரு. அதோட இந்த துக்ளக் டைனாஸ்டி முடியுது. இதோட டெல்லி சுல்தான்ஸோட பார்ட் 1 வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்ட் 2 வீடியோவில் வந்து நம்ம சையத் டைனாசிட்டி, அப்புறம் வந்து லோடி டைனாசிட்டி, அப்புறம் வந்து டெல்லி சுல்தான்ஸோட மொத்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எப்படி இருந்ததுன்றத பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த டாபிக்ஸையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.